வாயில போட்ட உடனே நல்ல கடமுடனு சத்தம் வர்ற மாதிரி இருக்கக்கூடிய உப்பு சீடை எப்படி செய்யலாம் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். பொதுவாகவே உப்பு சீடை செய்யறது ரொம்ப சுலபம். ஆனா சில பேர் அதை செய்யறதுக்கு தயங்குவாங்க. காரணம் அது எண்ணெயில போட்ட உடனே வெடிச்சிடுன்ற ஒரு பயம் அவங்களுக்கு இருக்கும். இன்னைக்கு நம்ம எண்ணெயில போட்ட உடனே வெடிக்காம உப்பு சீடை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு சில சின்ன டிப்ஸோட பார்க்கலாம். கண்டிப்பா இந்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். இப்போ இந்த சீடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். அதற்கு முதல்ல ஒரு கடாயில 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. எண்ணெய்லாம் எதுவும் சேர்க்காதீங்க. மிதமான தீயில வச்சுட்டு இந்த உளுந்து நல்ல சிவக்க வறுத்து எடுத்துக்கங்க. ரொம்ப கருகிடக்கூடாது, அதே சமயத்துல வறுபடாமலும் இருந்துடக்கூடாது. உளுந்து நல்ல சிவந்து வரணும். இப்போ பாருங்க, உளுந்து நல்ல சிவந்து வந்துடுச்சு. இதை அப்படியே நம்ம எடுத்து எட்ட வச்சிடலாம். அடுத்ததா இதே கடாயிலே 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது கடையில் விற்கக்கூடிய இடியாப்ப மாவு தான் நான் இன்னைக்கு பயன்படுத்தியிருக்கேன். எந்த பிராண்டாக இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இடியாப்ப மாவு இல்லைன்னா கொழுக்கட்டை மாவு இல்லைன்னா வெறும் அரிசி மாவு, அதாவது பச்சரிசி மாவுன்னு விற்பாங்க. அது மூணுத்துல எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கங்க. ஆனால் புட்டு மாவுன்னு சொல்லி விற்பாங்க. அதை பயன்படுத்தக்கூடாது. அது சின்னதாக ஒரு நொறுநொறுப்பு தன்மை இருக்கும். எப்பவுமே சீடைக்கு அந்த நொறுநொறுப்பு தன்மை இருக்கக்கூடாது. அதனால நல்லா சாஃப்டாக இருக்கக்கூடிய மாவாக பார்த்து பயன்படுத்திக்கங்க. இப்போ இந்த மாவு கொஞ்சம் ஈரத்தன்மையோடு தான் இருக்கும். அது நீங்கள் வறுத்த மாவுன்னு சொல்லியிருந்தாலும் நீங்கள் ஒரு முறை வறுத்துக்குங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துக்கு கலந்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மாவு இந்த மாதிரி டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும். மாவு இப்படி சுழட்டி விட்டீங்கன்னா மேலேருந்து எழும்பி மறுபடியும் கீழே ஆப்போசிட் டைரக்ஷனில் விடும். ஏற்கனவே மாவு சேர்த்தப்ப கலந்து விட்டப்ப அந்த மாவு எப்படி வந்ததையும் இப்போ பாருங்க, அந்த மாவு எப்படி நல்லா கொஞ்சம் மேலே எழும்பி மறுபடியும் கீழே விழுது பாருங்க. இதுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு வித்தியாசம் தெரியும். இதுதான் சரியான பதம். மாவு நல்லா சிவந்து வரணும் அப்படிலாம் கிடையாது. இந்த மாதிரி நல்லா மேலே எழும்பி கீழே விழுந்தா மட்டும் போதும். இப்போ பாருங்க, சரியா இருக்கு. இதை இப்போ நம்ம எடுத்து வேற ஒரு பவுலில் சேர்த்துடலாம். அடுத்துதான் உளுந்து நல்லா ஆறி இருக்கு. இதை இப்போ மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கங்க. அதுக்கப்புறமா ஒரு ஜல்லடையை பயன்படுத்தி நல்லா சலிச்சிட்டு பயன்படுத்துங்க. ஏன்னா அதில் நொறுநொறுப்பு தன்மை இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நொறுநொறுப்பு தன்மை இருந்துச்சுன்னா சீடை வெடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. எந்த அளவுக்கு மாவு நல்லா சாஃப்டாக இருக்கோ உங்களுக்கு சீடை அருமையாக வரும். இப்போ பாருங்க, மாவை நல்லா அரைச்சிட்டு சலிச்சிட்டு எடுத்திருக்கேன். இப்போ இதில் இருக்க எல்லா மாவுமே நம்ம பயன்படுத்த போகிறது கிடையாது. 1 கப் அரிசி மாவுக்கு சராசரியாக 170 கிராம் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து மாவு சேர்த்துக்குங்க. மிச்ச மாவு இனிப்பு சீடை இல்லைன்னா முறுக்கு செய்யறதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா மிக்சியில் கொஞ்சமாக போட்டால் அரைப்படாது இல்லையா, அதனால நிறைய சேர்த்து நான் அரைச்சிருக்கேன், வேற ஒன்றும் கிடையாது. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ, கொஞ்சமாக பெருங்காய பொடி, தேவையான அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்குங்க. வெண்ணெய் இல்லை அப்படின்னா அதற்கு பதிலாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. அடுத்துதான் நார்மல் பச்சை தண்ணி, ஹாட் வாட்டர் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நார்மலாக பச்சை தண்ணி தான் சேர்க்குறேன். தண்ணி எடுத்த உடனே நிறைய விட்டு பிசைஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு பிசைங்க. இப்போ பாருங்க, மாவு இந்த மாதிரி முறுக்கு மாவுலாம் நம்ம எடுப்போம் இல்லையா, அதை விட கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். மாவு ரொம்ப இலகுன மாதிரி இருக்கக்கூடாது. நான் எள்ளு சேர்க்க மறந்துட்டேன். வெள்ளை எள்ளு இல்லைன்னா கருப்பு எள்ளு ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுங்க. அடுத்துதான் 2 மெத்தடில் உருண்டை உருட்டலாம். இந்த மாதிரி சின்னதாக, அதாவது எப்பவுமே பார்த்தீங்கன்னா சீடை வெடிக்கிறதுக்கு 2 காரணம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்று நொறுநொறுப்பு தன்மை இருக்கக்கூடாது, இன்னொன்று சீடையை அழுத்தி உருட்டக்கூடாது. கையில் எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக அப்படி உருட்டணும். அழுத்தம் கொடுத்து உருட்டக்கூடாது. அழுத்தம் கொடுத்து உருட்டினீங்க அப்படின்னா உள்ளே மாவு வேகாமல் போயிடும். சில சமயத்தில் அந்த ஈரப்பதம் இருக்கும்போது தான் வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. லைட்டாக இப்படி உருட்டணும் கையால். இல்லைன்னா உள்ளங்கையில் வச்சுட்டு லைட்டாக ஒரு 3 சுற்று சுற்றினீங்கனாலே போதும், உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்பில் வந்துடும். அதே மாதிரி மாவு ரொம்ப சாஃப்டாக உருட்டணும் அப்படின்னு கிடையாது. அங்கங்கே சின்னதாக இந்த மாதிரி வெடிப்புத்தன்மை இருந்ததுனா தான் கரெக்டாக இருக்கும். ரொம்ப சாஃப்டாக உருட்டினீங்கன்னா உங்களுக்கு உள்ளே வேகாமல் போயிடும். ஸோ இந்த 2 டிப்ஸுமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா சீடை வெடிக்காமல் சூப்பராக வரும். ரொம்ப ஈஸியாக உருட்டிடலாம். இப்போ எல்லாத்தையுமே நான் உருட்டிட்டேன். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க. இப்போ ஒரு 3 சேர்த்துக்குங்க. நீங்கள் சப்போஸ் ஃப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னா
எண்ணெயில் நேரடியாக சேர்க்க உங்களுக்கு பயமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கரண்டியை பயன்படுத்தி சேர்த்துக்குங்க. எடுத்த உடனே திருப்பி விட்டுறாதீங்க. கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், ஒரு 2 நிமிஷம் போல். ஸ்டவ் வந்து ஸ்லோவாக தான் இருக்குது, அப்போ தான் நிதானமாக உள்ளே வெந்து வரும். இப்போ நம்ம ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். அடிக்கடி இந்த மாதிரி சுழட்டி விட்ட மாதிரி கலந்து விட்டுக்குங்க. அப்போ தான் நாலா பக்கமும் நல்லா சிவந்து வரும். இப்போ பாருங்கள், நல்லா சிவந்து வந்துருச்சு. நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வந்த பிறகு அந்த ஈர சலசலப்பெல்லாம் அடங்கின பிறகு எடுங்க, அருமையாக இருக்கும். அவ்வளோதான், உப்பு சீடை அருமையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் கூட வெடிக்கலை, அதே சமயத்தில் நல்லா பார்க்குறதுக்கு அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்படி தட்டில் எடுத்து போட்டிங்கன்னா ஒரு சத்தம் வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரி நல்ல ஒரு சத்தம் வரணும். அப்போ தான் சீடை வந்து அருமையாக ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ்களையும் மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லி ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.